பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வகை வகையா பிளான் போட்டு தன்னோட வருங்கால கணவனை ஒரு பொண்ணு கொலை பண்ணியிருக்கா. ஆரம்பத்துல விபத்துன்னு நினைச்சு மூட இருந்த கேஸ் அந்த இறந்தவரோட சகோதரி கேட்ட ஒரு கேள்வியினால அது இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சு அது விபத்து இல்ல கொலை அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. அதுல அந்த பெண்ணோட பிரசன்ட் காதலனும் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்ப கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்யாணம் வேணாம் அப்படின்னா வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அப்பாவும் கேட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு, அந்த பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் என்ன, எப்படி எப்படிலாம் அந்த பிளான் போட்டாங்க, இப்ப எப்படி மாட்டிக்கிட்டாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவியா நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாராஷ்டிரா பூனேல கேட்டன் அகர்வால் அப்படிங்கிற பையனுக்கும் ஷியா கோயல் அப்படிங்கிற பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தமாயிருக்கு. இதை பத்தி ஏற்கனவே இந்த பேசிக் தகவல்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இருந்துருங்க. இருந்தாலும் இப்போ ஷார்ட்டா சொல்லிடுறேன். மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல கேட்டன் அகர்வால் அப்படிங்கிற பையனுக்கும் ஷியா கோயல் அப்படிங்கிற பொண்ணுக்கும் மே மாசம் நிச்சயம் நடந்திருக்கு. நவம்பர் மாசம் 2 பேருக்கும் திருமணம் நடக்க இருந்திருக்கு. ஸோ இந்த நிச்சயம் நடந்து முடிஞ்ச இன்பிட்வீன் கேப்ல இந்த மேல இருந்து ஜூன் வரைக்கும் தன்னோட வருங்கால மனைவியை பார்க்க போறது, 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி அவுட்டிங் போறது, ப்ரீ வெட்டிங் ஷூட் போறது, போட்டோ ஷூட் போறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்காங்கப்பா. ஸோ வாட் அ மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பையனும் தனியா இவளுக்கு ஹோட்டல் புக் பண்றது, கேக் வெட்டுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஹவு லக்கி ஐ எம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ற மாதிரியான வீடியோக்கெல்லாம் வந்துருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஜூன் 18ஆம் தேதி 2 பேரும் சேர்ந்து லோஹாகாட் அப்படிங்கிற ஒரு கோட்டைக்கு, அது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நல்ல ஹைட்டா இருக்கும், ஒரு ட்ரெக்கிங் போறதுக்கு எல்லாம் வாட்டமான இடம், அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு போட்டோ ஷூட் எடுக்க போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல திடீர்னு மேல இருந்து அந்த கேட்டன் அகர்வால் அப்படிங்கிற பையன் தவறி விழுந்து செத்துட்டான் அப்படிங்கிறது தான் பயங்கரமான நியூஸ். அந்த நியூஸ் பரவுது. ஏற்கனவே இவங்க 2 பேரும் ஜாலியா இருந்து சந்தோஷமா இருந்த வீடியோ எல்லாம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனதுனால அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த கேஸ் ஒரு ஸ்டேஜ்ல இது விபத்தா இல்ல கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்னா, இந்த 18ஆம் தேதி அந்த பையன் கீழே விழுந்து இறந்துட்டான். போலீஸும் இது ஒரு ஆக்சிடென்டல் கேஸ் அப்படின்னு ஃபைல் பண்ணிட்டு போயிட்டாங்க. 20ஆம் தேதி இந்த ஷியா கோயல் அப்படிங்கிறவங்க கேத்தன் அகர்வாலோட வீட்டுக்கு வராங்க. அதாவது தன்னோட வருங்கால கணவர் அவரோட வீட்டுக்கு வராங்க. அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் ஆசுவாசப்படுத்தினதுக்கு அப்புறம் நாமளே இருந்தா கேட்போம்ல, என்னமா அப்படி நடந்துச்சு, நல்லாதானமா 2 பேரும் போனீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்கல்ல. அந்த வகையில கேட்டன் அகர்வாலோட அக்கா ஷியா கோயல் கிட்ட அங்க என்னமா நடந்துச்சு, எப்படி அவன் விழுந்தான் அப்படின்லாம் கேட்கும்போது ஷியா கோயல் தெளிவான தகவல்கள் சொல்ல முன்னுக்கு பின் முரணா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயே கேட்டன் அகர்வாலோட சகோதரி சஞ்சனாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. அதனால அவங்க அப்பா ஒன்னும் சொல்லல, விட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இதை நீங்க ஏதாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிக்க சொல்லுங்க, ஏன்னா இதுல ஏதோ மர்மம் இருக்கு, சியா பேசுறதுல உண்மையே இல்ல, சரியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில கேட்டன் அகர்வாலோட அப்பாவும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இதை வேற ஒரு கோணத்துல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வகையில கோட்டையில நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு. அதை இவங்க ஒவ்வொன்னா ஆய்வு செய்யறாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது கேட்டன் அகர்வாலும் ஷியா கோயலும் போயிட்டு இருந்திருக்காங்க. பட் அங்க ஒருத்தர் சஸ்பீஷியஸா ஒருத்தர் தெரியறான். ஏன் அப்படின்னா அந்த கோட்டையில அந்த டைம்ல 33 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது. அப்படி வெயில் அடிக்கிற இடத்துல ஒருத்தன் ஹூடி போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு லிட்டரலி தன்னோட மூஞ்சி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹைட் பண்ணிட்டு வந்த மாதிரியே வந்திருக்கான் அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனை ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. அவன் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட கீழே இருந்தே ரொம்ப தூரமா ஷியா கோயலையும் கேட்டன் அகர்வாலையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். அப்படிங்கிற போதே ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவன் தான் அவனை ஏதோ ஒரு முன்பகை காரணமா கொண்டிருப்பாங்களோ அப்படின்ற நோக்கத்துல இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா ஷியா கோயலோட கால் டேட்டா ரெக்கார்ட், சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது அதுல இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன், அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் கேட்டன் அகர்வாலை தாண்டி ஷியா கோயல்ல இருந்து ஒரு நபருக்கு மட்டும் கண்டினியூஸா கால்ஸ் போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2400 முறை இந்த சமீபத்திய மாதங்கள்ல மட்டும், அதாவது 238 மணி நேரங்கள் இவங்க 2 பேர் மட்டும் பேசியிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது யாருன்னு எடுத்து பார்த்தா அந்த நபர் சேட்டன் சௌத்ரி. இப்போ சேட்டன் சௌத்ரியும் அந்த மாஸ்க் போட்ட மனுஷனோட இதையும் வச்சு கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 2 பேரும் சேமுங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே போலீஸ்க்கு வேற ஒரு திங் ஓப்பன் ஆகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி விசாரணையில போகும்போது அந்த ஃபுட்டேஜஸ் திரும்பவும் ஆய்வு பண்றாங்க. அப்ப பண்ணும்போது இவங்க 2 பேரும் சைகையிலேயே பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோட்டையில ஜூன் 18 அந்த கொலை நடந்த சம்பவத்தை அன்னைக்கு சேட்டன் சௌத்ரியும் ஷியா கோயலும் சைகையிலேயே ஏதோ பேசியிருக்காங்க. அப்ப போலீஸ் முடிவு பண்றாங்க, ரைட் இங்கதான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரை வச்சு விசாரணையில கொண்டு போறாங்க. அப்ப பல திடுக்கிடும் தகவல்கள் வருது.
இது இந்த ஜூன் 18ஆம் தேதி நடந்தது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாதான். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நவம்பர் தான் கல்யாணம். அந்த இன்பிட்வீன் கேப்ல 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கலாம், நிறைய நம்மளோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது கேட்டன் அகர்வால் ஆக்சுவலி ஒரு ட்ரெக்கர். அந்த அடிப்படையில அவன் வந்து இந்த பிளேஸ் சூப்பரா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷியா கோயலை மே 31 அந்த கோட்டைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க போய் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு வந்த உடனே அப்ப கேத்தன் அகர்வால் ஒரு கார்னர்ல உட்காந்துருக்கான். அதை பார்த்த உடனே அங்கதான் ஷியா கோயலுக்கு கிரிமினலா ஒன்னு யோசிக்க தோணுது. அப்ப இங்க இருந்து அவனை தள்ளி விட்டு கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. அந்த யோசனை யோசிச்சுட்டே இருக்கும்போது கேட்டன் அகர்வால் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜூன் 6ஆம் தேதி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணலாம், அதுக்காக பாலி போலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான்லாம் பண்ணி ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஜூன் 4 திரும்பவும் அந்த கோட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஷியா கோயல் அவங்க ஃபேமிலியில, ஷியா ஃபேமிலியும் சரி கேட்டன் ஃபேமிலியும் சரி, திரும்பலாம் வேணாம், அதான் திரும்ப ஜூன் 6 நீங்க பாலி போறீங்கல்ல, அங்க போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போகலாம் அட்டம் பண்ணலான்ற அட்டம்ப்டுக்கே ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆயிருச்சு. ஓகே, அடுத்தது ஜூன் 6க்கு போகலான்னு எல்லாம் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அதாவது கேட்டன், ஷியா, அப்புறம் கேட்டனோட சிஸ்டர் சஞ்சனான்னு சொல்றோம் இல்லையா, எல்லாருமே ஏர்போர்ட் போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல கேட்டனோட பாஸ்போர்ட் மிஸ்ஸிங். ஸோ அந்த பிளான் கேன்சல் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு தகவல் சொல்றாங்க, அப்ப பாலி எல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப நாள் இழுத்துரும், பட் இவனை ஆல்ரெடி இங்க வச்சு திரும்ப இந்த கோட்டைக்கு கூட்டிட்டு போய் போட்டு தள்ளணுன்ற பிளான்ல ஷியா இருந்திருக்கா. இப்ப பாலி எல்லாம் போனா வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும், ஒரு 5-6 நாள் ஆயிரும், போஸ்ட்போன் பண்ண வேணாம், சீக்கிரமா அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பாலி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டதாகவும் இப்ப போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்குன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ அங்கிருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே லோஹாகாட் கோட்டைக்கு ஜூன் 17ஆம் தேதி அடம் பிடிச்சி ஷியா அவங்கள திரும்பவும் கூட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மே 31 ஃபர்ஸ்ட் டைம் அங்க போயிருந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, எனக்கு இன்னொரு வாட்டி போகணும்னு ஆசையா இருக்கு, போலாமேன்னு சொல்லி அடம் பிடிச்சி திரும்ப ஜூன் 14 அங்க கூட்டு போயிருக்காங்க. அப்ப அதே மாதிரி கேட்டன் அந்த பிளேஸ்ல அந்த ஒரு டேஞ்சரஸான பிளேஸ்க்கு பக்கத்துல ஏதோ உட்காந்துருக்கான். அப்ப ஷியா என்ன பண்ணிருக்காங்கன்னா போய் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. தவறி விழுந்தா எஜ்ஜில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கே தெரியும், மலையோட எஜ்ஜில எல்லாம் இருந்தா விழுந்தா காலி தான், அப்படி இருக்கும்போது தள்ளி விட்டுருக்காங்க. பை லக்கிலி அவன் ஏதோ ஒரு மரக்கிளையோ சம்திங் பிடிச்சி தப்பிச்சு மேல வந்துட்டதாகவோ போலீஸ் இதுல சொல்றாங்க. இதை போலீஸ் சொல்றதுக்கு ஏன் ரீசன் அப்படிங்கறத நான் அடுத்தது வரேன். அப்போ கேட்டன் மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் என்ன சியா இப்படி பண்ணிட்ட, ஏன் நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அங்க பாம்பு வந்துச்சு, ஸோ அந்த பாம்பு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் தள்ளி விட்டேன், லக்கிலி பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு இப்படி ஆச்சு, பட் நீ எப்படியோ சேஃப் ஆயிட்டா அப்படின்லாம் சொல்லி ஒரு நடி நடிச்சிருக்காங்க. அதை கேட்டனும் நம்பி தன்னோட வீட்டுல போய் இன்னைக்கு சியா தான் என்னை காப்பாத்தினா, இல்லாட்டி நேரம் பாம்பு கடிச்சு எனக்கு என்ன இருக்குன்னே தெரியாது அப்படின்லாம் சொன்னோம். ஃபேமிலியும் வா வாட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சியா மேல ஒரு தனி மரியாதையே வந்திருக்கு. இப்படி இருக்கு விஷயம். ஸோ சியாவோட 2வது அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஜூன் 18 என்ன பண்றாங்கன்னா, 2 தடவை போயுமே அங்க நல்ல போட்டோஸே நம்ம எடுக்கல, திரும்ப ஜூன் 18 போலாம் அப்படிங்கறத பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம், இன்னைக்கு கன்ஃபார்ம் இந்த ஜூன் 18 அன்னைக்கு எப்படியும் அவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சியா ஜூன் 18 பிளான் பண்றாங்க. ஆனா இப்ப திடுக்கிடும் தகவலா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஜூன் 18க்கு முந்தின நாளான ஜூன் 17 அந்த சேட்டன் சௌத்ரியோட கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் 18 மாட்டிக்காம எப்படி பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு அந்த கஃபேல உட்காந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. பட் இங்க ஜூன் 17 சியா சேட்டனோட சேர்ந்துக்கிட்டு கேட்டன் அகர்வால கொலை பண்ண திட்டம் போடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கேட்டன் இவன் மேல இருக்க உண்மையான லவ்ல ஜூன் 19 மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போலாம், சேர்ந்து போலாம் அப்படின்னு ரெசார்ட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி ஒரு முரண் பாத்தீங்களா? சோ இந்த 17ஆம் தேதி இவங்க பிளான் பண்ணபடி ஜூன் 18 கேட்டனை சியா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. லைக் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பேசின மாதிரி சம்பவத்தை அன்னைக்கு அவங்களோட பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணி அவனை தள்ளி விட்டும் கொண்டுட்டாங்க. அதாவது 1:30 மணிக்கு அந்த கோட்டையின் உச்சிக்கு போறாங்க, 3:30 மணிக்கு கேட்டன் அகர்வால் கீழே விழுந்துட்டான்ற செய்தி கேக்குது. அங்க இருந்து யாராவது வாங்க ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்தி ஒரு டைவர்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு எல்லாம் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு தான் போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸும் வந்துடுறாங்க. வந்து 4 மணிக்கு இந்த ஆக்சிடென்டல் கேஸ் அப்படிங்கறத ஃபைல் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, 2 குடும்பமே ரொம்ப நல்ல பணக்கார குடும்பம் தான். அந்த வகையில கேட்டன் இந்த கல்யாணத்துக்காக மட்டும் ராஜஸ்தான்ல ஒரு அரண்மனையை புக் பண்ணியிருக்கான். அந்த அரண்மனை செலவு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணியிருக்கான் இந்த கல்யாணத்துக்காக மட்டும் அந்த கேட்டன். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கேட்டன் பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பான் ஒண்ணு, இன்னொன்னு அவன் ஒரு MBA கிராஜுவேட், அதுவும் அமெரிக்காவில படிச்ச பையன்.
இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு டைரக்டர் அண்ட் சிஎம்ஓ, அதாவது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராகவும் இந்த 26 வயசுலயே உட்கார்ந்து பயங்கரமா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்க வேண்டிய பையன். அரண்மனையை தான் 17 கோடிக்கு புக் பண்ணியிருந்தான்னு பார்த்தா, இந்த கெஸ்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த கெஸ்ட்டுக்காக டிராவலுக்கு 2 சார்ட்டர்ட் ஃபிளைட்ஸையும் புக் பண்ணி வச்சிருக்கானா. அப்புறம் இந்த கல்யாணம் எப்படி பிரம்மாண்டமா நடந்திருக்க வேண்டிய ஒரு திருமணம் இன்னைக்கு அவன் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியில வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஷியா கோயல் அண்ட் சேட்டன் சௌத்ரி இந்த 2 பேர்த்தையும் போலீஸ் 7 நாள் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஜெயில தான் இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல சேட்டன் வந்து இல்ல மலையில இருந்து தள்ளுறதுங்கிறதெல்லாம் என் பிளான் கிடையாது, இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன்னு இவன் சொல்றான். ஆனா அதே மாதிரி ஷியா கோயல் இல்ல இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னதே அவன் தான். இப்ப 2 பேரும் ஆள் மாத்தி ஆள் பழி போட்டுட்டு இருக்காங்க. எங்க போச்சு அந்த லவ்? மாறி மாறி ஆள் பழி போட்டுக்கிறாங்கல்ல. ஆனா அதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த ஜூன் 18ஆம் தேதி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஜூன் 19ஆம் தேதி மகாபலேஸ்வரருக்கு ரெசார்ட் பிளான் போட்டிருந்தா, அங்க ஒரு பிளான் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, பிளான் சீனு. ஒருவேளை அந்த ஜூன் 18 மேல இருந்து தள்ளி விட முடியல, லைக் 2 அட்டெம்ப்ட் மாதிரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ரிட்டர்ன் கார்ல வராங்க இல்லையா, அப்போ கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லலாம்னு ஒரு திட்டம் வச்சிருந்ததா சொல்றாங்க. அதுதான் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு எப்படி எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. இதனாலதான் சொல்றேன், ஒரு சினிமாவுல வர த்ரில்லர் படத்தை விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஆனா அந்த கேட்டனோட ஃபாதர்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஷியாவை கேட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணோம். சிம்பிள், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் நோன்னு சொல்லியிருந்தா இது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. எங்களுக்கு தேவையெல்லாம் அல்டிமேட்லி கேட்டனோட சாவுக்கு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஷியா கோயலோட பேரண்ட்ஸ் கிட்டையும் சில சேனல்கள்ல இருந்து போய் பேட்டி எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இதுல என் மகள் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டா அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க, என் பொண்ணு அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்லாம் சொல்லிதான் கேள்விப்படுவீங்க. இது இந்த இடத்துலயும் நடந்திருக்கு. ஏன்னா சேட்டன் சௌத்ரியோட அப்பா வந்து இல்ல என் பையன்லாம் வந்து அவனை தள்ளிவிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவரு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. ஆனா ஷியாவோட பேரண்ட்ஸ் லிட்டரலி சொல்லிட்டாங்க, ஒருவேளை அவதான் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவளை மரண தண்டனை கொடுத்து அவளுக்கு தண்டனை நிறைவேற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில அவங்க பேரண்ட்ஸா இந்த கருத்தின் மூலியமா மக்கள் மனசுல நிப்பாங்க. ஆனா தன் மகள் செய்த அவமானத்தினால அவங்க எப்படியும் கூனி குறுக வேண்டிய தேவைக்கு வந்து நின்றுருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்டான அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையா ஒரு பக்கம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் லவ் பண்றதுக்கு மணமகன் தன்னோட காதலனை கல்யாணம் பண்ணிக்கணும், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்து நீங்க பார்த்துருப்பீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்களாம், இல்ல வேணான்னு சொல்லி இது பண்ணா எங்களோட குடும்ப மானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. அதையும் இந்த சேட்டனுங்கிறவன் சொல்லியிருக்கான், இல்ல அப்படி ஓடி எல்லாம் போய் கல்யாணம் பண்ணிட்டா எங்களோட குடும்ப மானம் போயிருக்கும், சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இப்ப மட்டும் இந்த குடும்பத்தோட சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்ட்டு மக்கள் உங்ககிட்டயே வர்றேன். இந்த இன்பிட்வீன்ல நான் சொன்னேன் 2 பேர் நிறைய மீட் பண்ணியிருக்காங்கலாம், அங்கெல்லாம் அவ்வளோ நடிச்சு அப்படி ஒரு பொய்யான சிரிப்பு சிரிச்சு அவங்க கூட இந்த கேட்டன் அகர்வாலுங்கிற கூட ஷியா கோயலுங்கிறவ சிரிச்சு அந்யோன்யமா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எம்மா என்னான்னு நடிப்புடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. வேணான்னு சொல்லி சிம்பிளா வீட்டுல எதிர்த்து போராடி இருக்கலாம். அதுக்காக ஒரு 26 வயசு பையனோட உயிரை தேவையில்லாம எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அந்த சேட்டனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், ரெண்டாவது இவங்க 2 பேருக்குமே என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ல உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்படிதான் நடந்துக்கு பாருங்களேன் அப்படின்னு தெரியப்படுத்தணும்னா இந்த லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் நியூஸ். தேங்க்யூ.